சரவண பவ. உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஆர்த்தி சொர்ணலக்ஷ்மி பேசுகிறேன். இந்த பதிவு ஒரு சிறப்பான பதிவு. குரு வக்ர பயிற்சி பலன்கள். தலைமை சுபகிரகமான குரு வருகின்ற அக்டோபர் மாதம் 9ஆம் தேதியிலிருந்து வக்ர நிலையை அடைகிறார். வக்ர நிவர்த்தி எப்பமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு வருகின்ற ஆண்டு 2025ஆம் ஆண்டு பிப்ரவரி 4ஆம் தேதி, ஏறத்தாழ ஒரு 4 மாதங்கள் 116 நாட்கள் இவர் வக்ர நிலையில் இருக்க போகிறார். தலைமை சுபகிரகமே வக்ரம் அடைஞ்சிட்டா எப்படி பலன்கள் ஏற்படும்னு எல்லாருக்கும் ஒரு அச்சம் இருக்கும். ஒரு சிலருக்கு ராசி லக்னத்துக்கு அவர் அசுபராகவும் வருவார், சுபராகவும் வருவார். 12 ராசிக்கும் ஏற்படக்கூடிய ஒரு மாற்றங்களை தான் இந்த பதிவில் தெளிவாக காணவிருக்கிறோம். குருன்னு சொல்லும்பொழுது கட்டு பணத்துக்கு சொந்தக்காரர், நல்ல திருமண வாழ்க்கை, நல்ல குழந்தை பேர், அதே போல் நிறைய சொத்து பத்துகள் சேர்றது, ஒரு பூர்வீக சொத்தை அனுபவிக்கணும், சொத்துக்கள் 2-3 சொத்து இருக்கணும், நகைகள் வாங்கினா நிறைய சேரணும், அதை போட்டு அனுபவிக்கணும், நல்ல ஒரு பேர் புகழ் இதெல்லாம் கிடைக்கணும், சமூகத்தில் ஒரு நல்ல ஒரு தலைமை பண்பு இதெல்லாம் வகிக்கணும், ஒரு நல்ல ஒரு ஆன்மீகத்துறையில் ஒரு சிறப்பாக செயல்படணும், அப்படி சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களுக்கும் ஒரு சுப நிகழ்வுகள் அனைத்துக்குமே காரணகர்த்தா அவர் தான். குரு வந்துட்டாலே குரு பலன் வந்துருச்சா, ஆண் பெண் திருமண வயதை எட்டிட்டாங்க, அவங்களுக்கு திருமணம் பண்ணணும், நம்மளுக்கு ஒரு வீடு வாங்க முடியுமா, வயதுக்கு ஏற்ப 6 வயது குழந்தையிலேருந்து ஒரு 90 வயது குழந்தை வரைக்கும் அந்த வயதுக்கு ஏற்ப சுபகாரங்கள் நடைபெறுவதற்கு கோச்சாரத்தில் அவர் வரும்பொழுது வேகமாக செஞ்சிடுறாரு அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டம் அப்பேற்பட்ட ஒரு சுபகிரகமான குரு வக்ரநிலை அடையும் பொழுது என்ன மாதிரியான நிகழ்வுகள் ஏற்படுவது என்பதை தனித்தனி பதிவுகளாக துல்லியமான பலன்களாக தந்திருக்கிறோம். அன்பர்கள் பதிவினை முழுமையாக கேளுங்க. இதில் சொல்லியிருக்கின்ற அனைத்து விதமான பரிகாரங்களையும் இறை வழிபாட்டினையும் செய்து உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளுங்கள். மகர ராசி மகர லக்னத்திற்கான குரு வக்ர பயிற்சி பலன்களை இந்த பதிவில் சிறப்பாக காணலாம். உங்களுக்கு மட்டும்தான் இப்படி சொல்லியிருக்குது. என்னம்மா சொல்கிறீங்க? ஏன்னா நான் முன் பதிவுகளெலாம் சொல்லியிருப்பேன். இந்த குரு பயிற்சி ஆகட்டும், புது வருட பலன்களாக சொல்லும்போது கூட மகரம் சிகரத்தை தொடுன்னு சொல்லியிருப்பேன். அதற்கான காலகட்டம் இப்போ ரொம்ப சூப்பர். இனி வரும் காலங்கள் உங்களுக்கான காலம். நிறைய கஷ்டப்பட்டுட்டோமா, தொழில் விஷயம், பிஸ்னஸ் விஷயம், பண விஷயம், உறவு விஷயம், அதே போல் நம்பி ஏமாந்துருக்குறோம். எவ்வளவோ பொருளாதார அதில் தாழ்ந்தும் போயிட்டோம். இந்த நிலை மாறி நான் மீண்டெழுவேனா அப்படின்ற நிலை, ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நான் பிரேக்கப் ஆனது, அதே போல் பிள்ளைகள் நலன் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப நம்பினாங்க தாமா என்னுடைய இதயத்தை உடைச்சிட்டாங்க அப்படின்லாம் நிறைய சொல்லுவோம் இல்லையா. ஒரு ஆரோக்கிய குறைபாடு என்னதுன்னே கண்டுபிடிக்க முடியல. நிறைய வைத்தியம் பார்த்துட்டேன். இருந்தாலும் நான் பெத்த பிள்ளை மாதிரி பார்த்தேன், கூட பிறந்த சகோதரன் மாதிரி பார்த்தேன். என் தாயே எனக்கு இப்படி செய்வாங்களா, இல்லை என்னுடைய சகோதரனே இப்படி செய்வாங்களா, அதாவது அவங்க எல்லாமே சரியாக தான் நடந்திருப்பாங்க. நம்மளுடைய சூழல், நம்மளுடைய ஒரு கோபம், ஒரு அதிகப்படியான கோபம், நம்மளுடைய அந்த இயலாமை ஆற்றாமைன்னு சொல்லுவோம் இல்லையா, அதனுடைய தாக்கங்களால் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்போம். இந்த குரு 5 நமக்கு 11ன்ற லாபஸ்தானத்தையும் பார்த்து நமக்கு ஒரு 9 ராசியை பார்த்து ஒரு தெளிவான நிலையில் ஏதோ சென்று கொண்டிருந்தாலும் முழுமை பெறவில்லையே அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த வக்ரகாலம் முழுமையை தரும். உங்கள் பிறப்பு ஜாதகத்திலே குரு வக்ரமாக இருக்கிறாரு, எங்களுக்கு நல்ல தசாபுதிகள்லாம் போய்கிட்டு இருக்குதுமா, தாண்டி வந்துட்டோம் அப்படின்றவங்களுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பு. தசாபுதியே சிறப்பு இல்லை, கொஞ்சம் நாங்கள் ஒரு ஸ்ட்ரகிள் பண்ணி தான் வரனாலும் நல்ல பலன்கள் நிச்சயம் உண்டு. வேரியேஷன் தான், அதிகப்படியாக சுமாராக இல்லை ஒரு பாதியை கடந்தா அப்படின்னு தான். இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம குருவானவர் 3-12க்கு உரியவர். நமக்கு எங்கேருந்து வக்ரமாக போகிறாரு, பூர்வ புண்ணிய ஸ்தானத்துலேருந்து. அதுதானம்மா சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பூர்வ புண்ணிய சிறப்பாக இருந்தால் தான் நம்ம ஒரு நல்ல ஒரு நிலைமை, பொருளாதாரத்தில் ஆகட்டும், ஒரு பாக்கியம் கிடைக்கிறதாகட்டும், ஒரு மதிப்பு மரியாதை பேர் புகழ் கௌரவம், ஒரு பணம் நம்மக்கிட்ட இருக்கணும், ஒரு சொத்து சேர்க்கணும், ஒரு மதிப்போடு வாழணும், நம்ம ஒரு கஷ்டப்பட்டாலும் அதற்குரிய பலன், இல்லை கஷ்டப்படாமே சொகுசாக வாழணும், யாருடைய உதவியாவது கிடைக்கணும், போகக்கூடிய வழி கிடைக்கணும், செய்கிற செயலில் ஒரு வெற்றி கிடைக்கணும், இதெல்லாம் குரு சிறப்பாக கொடுக்க போகிறாரு. இந்த காலகட்டம் வேகமாக செய்ய போகிறார். இது வரைக்கும் லாபமோ ஒரு
நம்மளுக்கு வந்து ஒரு மன மகிழ்வோ ஒரு மன மகிழ்ச்சியோ இல்லை, என்னுடைய நீண்ட நாள் கனவு, நீண்ட நாள் திட்டங்கள், என்னுடைய முயற்சிகள்லாம் வீணாக தான் போச்சு, எவ்வளோ கஷ்டப்பட்டேன் அப்படின்ற அந்த ஆற்றாமையை நீக்கி ஆக்கப்பூர்வமான செயல்களையும் ஆத்மார்த்தமான மகிழ்ச்சியையும் தரப்போகிறார் குரு பகவான் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டம் தொழிலில் நல்ல நிலைமை, தொழிலில் வந்து பணமே வரல அப்படின்றவங்களுக்கு கூட இந்த காலகட்டம் உங்களுக்கு சனி வக்ர நிவர்த்தியும் ஆகிடுவார். நவம்பர் மாதத்துக்கு மேலே மகரம் சிகரத்தை தொடும் அதிவேகமாக. அதன் பாதையில் 120 நாட்கள் உங்களுக்கு வந்து மிக சிறப்பான காலம் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய முன்னேற்ற பாதையில் உங்களுக்கான ரெட் கார்பெட் போட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். தொழிலில் வந்து நல்ல நீ எதிர்பார்த்த சம்பள உயர்வு, பதவி உயர்வு, வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, அதற்கான ஒரு தடைகளாக இருந்தால் அந்த தடை கற்களை நீக்கி படிக்கற்களாக மாற்றி வாழ்வின் முன்னேற்ற பாதையில் வீறு கொண்டு செயல்படுவீங்க அப்படின்னு வந்து சொல்லியாச்சு. இது வரைக்கும் பொருளாதார பிரச்சனை, குடும்ப உறவுகளில் பிரச்சனை, குடும்பமும் நானும் பிரிஞ்சிருக்கிறோம் அப்படின்றவங்களாம் இப்போ ஒன்றிணையக்கூடிய நேரம். இது வரைக்கும் பணம் கொடுக்கல் வாங்கலில் இருந்த அந்த பிரச்சனைகள் நீங்கும். ஜாமீன் அதே போல் போட்டுலாம் நான் மாட்டிக்கிட்டேன் அப்படின்றவங்களாம் அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வருவீங்க. அசிங்கம் அவமானப்பட்டவர்களாம் அதெல்லாம் துடைத்து அதிலிருந்து வெளியே வரக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம். திருமண தடைகள் நீங்கும். திருமணத்திற்காக பார்த்தோன்னா எங்களுக்கு ஏற்ற வரனே எதுவுமே அமையலம்மா அப்படின்னு சொன்னவங்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல வரன்கள் வருவது, உங்களுடைய திறமைகள் வந்து வெளி உலகுக்கு புலப்படும். உங்களுக்கு பேர் புகழ் அங்கீகாரம் அனைத்து கிடைக்கும். தொழிலையும் சரி, அரசியலாக இருந்தாலும் சரி, வெளி உலகத்துலேயும் சரி, நீங்கள் யாரும் தெரிய வருவீங்க. ப்ரமோஷனாக இருந்தால் கூட உங்களுக்கு லிஸ்ட்டில் பேர் வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இப்போ கைக்கு வரக்கூடிய காலம். வேலையே இல்லையா, அவங்க தகுதிக்கேற்ற வேலை நிச்சயம் உண்டு. எப்பயோ முயற்சி பண்ண அந்த கம்பெனியில் கூப்பிடுவாங்கன்னு அதை வந்து அது ஏங்கிய நாட்கள் இருந்துட்டு அதை மறந்தே போயிட்டுன்றவங்களுக்குலாம் நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் அந்த மகிழ்ச்சி உங்களுக்கு வந்து தரப்போவது, அந்த வேலையெல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது. நண்பர்களால் உதவி, நண்பர்கள் ஏமாற்றி போனவங்களாம் அவங்க தவறை உணர்ந்து உங்களோட வந்து ஒன்றிணைவது, அனைத்து உறவுகளிலும் இருந்த ஒரு மனக்கசப்பெல்லாம் இந்த காலகட்டம் நீங்கும்னு சொல்லலாம். குடும்ப உறவுகள், நெருங்கிய பந்தங்கள் இவங்ககிட்டலாம் வந்து ஒரு நல்ல ஒரு இணக்கமாகுது. அக்கம் பக்கம் சண்டை போட்டவங்க கூட இப்போ வந்து அவங்களாம் வந்து பேசக்கூடிய சூழல் உருவாகுவது, உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் கை கொடுப்பது, ஊக்கமுடன் செயல்படுவது. இது வரைக்கும் கொஞ்சம் நஞ்சம் வந்து ஒரு தொய்வு நிலையில் இருந்தவங்க கூட இப்போ இன்னும் வந்து புது தெளிவு, புது தெம்புடன் எழுந்து உட்காருவாங்க. மகரம் உலகளாவிய சந்தையில் கூட உங்களுடைய உற்பத்தி பொருட்கள் பேசும். திருப்பி இழந்த நம்பர் 1 இடத்த பிடிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். குழந்தை பாக்கியத்தில் இருந்த தடை நீங்கும். அதற்கான மருத்துவங்கள் கை கொடுக்கும். இல்லை ஒரு சிலருக்கு திருமணமாகி உடனே அந்த குழந்தை பாக்கியம் கிடைப்பது, குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு கிடைப்பது, குலதெய்வ வழிபாடு, குலதெய்வமே தெரிலன்றவங்க அதை கண்டுபிடிப்பது, அதற்கான ஒரு நிர்மாண பணிகள், ஒரு கும்பாபிஷேகத்தில் கலந்து கொள்வது. இது வரைக்கும் நான் வந்து குடத்திலிட்ட விளக்காக இருந்தேன், இப்போ குண்டிலிட்ட விளக்கு போல் என்னுடைய வாழ்க்கை பிரகாசிக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மிக சிறப்பான பலனை சொல்லலாம். ஜாப் விஷயத்தில் வந்து நீங்கள் நினச்சது தான் நடக்கும். இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை வந்து அப்படியே கொடுத்துருவார். குருவின் 9வது பார்வை உங்கள் ராசியை பார்த்து ரொம்ப சிறப்பாக தொழிலுக்கு தொழில் ஸ்தானமான 7ஆம் இடத்து சாரத்தை தான் அவர் வக்ரமாகவே ஆகிறார். இப்போ அனைத்து விதமான பலன்கள் உங்களை பற்றி டாக் ஆஃப் த டவுனாக இந்த காலகட்டம் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இது வரைக்கும் இருந்த அவப்பெயர்கள், அவதூறுகள், அசிங்கம், அவமானங்கள் இதெல்லாம் நீங்கி இப்போ உங்களுக்கு நல்ல சிறப்புகள் கிடைக்கும். திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பணவரவு, திடீர் புகழ், திடீர் ஒரு வாழ்வில் உயர்வு இதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் நிலையாக இருக்கும். வந்துட்டு போயிடுமாம்மா அப்படின்லாம் ஐயம் வேண்டாம், நிலையாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு வெளியூர் பிரயாணங்கள், வெளியூரில் ஒரு சொத்து வாங்குறது, வெளியூரில் உங்களுக்கு ஒரு பிஆர் கிடைப்பது, இதெல்லாம் ரொம்ப அருமையான பாக்கியங்களை உங்களுக்கு அம்சமாக அள்ளித்தரோம் அப்படின்னு வந்து சொல்லலாம். அது அரசு துறையாகட்டும், தனியார் துறையாகட்டும், தொழிலில் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். தேங்கிய நிலை உங்கள் கிட்ட எதெல்லாம் பிரேக்காக இருந்ததோ, ஒரு தேக்கமாக இருந்தோ அதெல்லாம் வந்து இப்போ ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூமெண்ட் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லலாம். 5 என்ற பூர்வ புண்ணிய ஸ்தானமும், 5 என்ற அதிர்ஷ்டமும், 5 என்ற உங்களுடைய திட்டமிடல் இப்போல்லாம் வேகமாக இன்னும் வந்து உங்கள் திட்டமிடலை செயல்படுத்தி தைரியம், வீரியம், தன்னம்பிக்கைலாம் உங்களுக்கு சிறப்பாக கை கொடுக்கும். முதலீடுகள் ஒரு சிலர்லாம் வந்து சொத்து வாங்கி முதலீடாக சேர்த்து வைத்துக் கொள்வீங்க. தங்கத்தில் முதலீடு செய்வது இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஒரு சிலருக்குலாம் வந்து ஷேர் மார்க்கெட்டில் இந்த காலகட்டம் வந்து எப்பயோ வாங்கி போடுற ஷேர்லாம் அது விலை உயர்ந்து அதற்கான ஒரு நல்ல மதிப்புகள்லாம் கிடைப்பது ரொம்ப சிறப்பாக இருக்கும். உங்கள் ஜாதகத்தையும் நான் சொன்ன மாதிரி தான் நல்ல தசாபுத்திகள் செஞ்சால் இந்த பலன்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். குருவும் வக்ரமாக இருந்து நல்ல தசாபுத்தியும் சேர்ந்து உங்கள் பேரண்ட் பொசிஷனும் இருந்தால் 100க்கு 200% இந்த பலன்கள்லாம் அக்யூரேட்டாக ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஒரு மன மகிழ்வை தரும் ஒரு ரொட்டீன் லைஃப்பை வந்து நிறைவாக எடுத்துருவீங்க. இல்லைம்மா எங்களுக்கு சிறப்பு இல்லைன்றவங்களுக்கு கூட
1, 2 பலன்களாவது உங்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு தன்னம்பிக்கையை கொடுத்து பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. ஏன்னா சுபகிரக வீட்டிலிருந்து சுபகிரகங்கள் வக்ரம் ஆகும்பொழுது பாதிப்புகள் பெரிதாக கிடையாது. கடுமையாக உழைத்து உங்களுடைய அந்த உழைப்புக்கான பலனை எந்த வகையிலேயாவது குரு இந்த காலகட்டம் உங்களுக்கு கொடுத்துருவார். முயற்சி உடையோர் இகழ்ச்சி அடையார், அந்த வாசகம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏதாவது நம்மளை வந்து இந்த ஒரு சூழல்லாம் சரியில்லாத போது நம்மளை ஒரு மூலையிலெல்லாம் முடக்கி வச்சிடும். அதுலேருந்து வெளியில் வரவுக்கு தான் நம்ம அந்த சித்தர்கள் வழிபாடு, ஜீவசமாதி வழிபாடு இதெல்லாம் வைத்துக்கொள்வது. நேரம் கிடைக்கும் பொழுது உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு இந்த காலகட்டம்லாம் கண்டிப்பாக செல்லுங்க. உங்களுக்கு நடக்கிற பலன்கள் நல்லா சிறப்பாக இருக்கும். உங்கள் குழந்தைகள் நலன் சார்ந்த விஷயங்கள், அவங்களுக்கு இது வரைக்கும் ஒரு திருமணத்திற்கு முயற்சி பண்ணுறீங்களா, நடக்கலைன்னா இந்த காலகட்டம் நடக்கும். அவங்களுக்கு ஒரு நல்ல தொழில், அவங்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு, இதெல்லாம் இந்த காலகட்டம் கிடைக்கும். குழந்தைகள் வந்து உங்ககிட்ட வந்து ரொம்ப ஒரு பிடிவாதமாக இருந்தவர்கள் கூட இந்த காலகட்டம் மாறக்கூடிய தன்மை. அப்படி இல்லையா, அவங்களுக்கு யாரை பிடிக்குதோ அவங்க மூலியமாக அந்த காரியத்தை நடத்தும்போது இன்னும் உங்களுக்கு வந்து அது சிறப்பான பலன்களை தரும். மற்ற கிரகங்களும் உங்களுக்கு வந்து கைகோர்த்து கொண்டு பலனை கொடுப்பதற்கு ரெடியாக இருக்கிறதுனால ஒரு நிலையான வருமானத்தையும், ஒரு நிலைத்த செல்வ செழிப்பையும், ஒரு நிறைவான மனநிறைவையும் பெறக்கூடியது மகரம் கூடிய விரைவில் சிரத்தை தொடப்போகிறது. தொட்டு கொண்டிருக்கிறது, வந்து கொண்டிருக்கிறது வசந்த காலம். அனைத்துமே நல்ல பலன்கள். ஒன்றே ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, நிறைய பணம் இருக்கிறவங்களுக்கு ஒரு சாப்பாடோ ஒரு நிம்மதியான சூழலோ படுத்தா தூக்கம் வரக்கூடிய சூழல் கூட இருக்காது. நம்ம நினைக்கலாம் இங்கேருந்து பார்க்கும்போது அவங்க ரொம்ப வசதியாக இருக்காங்கன்னு. ஆனால் நடுத்தர வர்க்கத்தில் ஒரு சாதாரண வீட்டில் இருக்கிறவங்க ஒரு சாப்பிட்டு ஒரு நிம்மதியாக தூங்குறது கூட அவங்களுக்கு இருக்காது. அதனால் என்றைக்குமே நம்ம இருக்கிற நிலையில் நமக்கு கீழே இருக்கிறவர்களை பார்த்து நாம் மகிழ்ச்சி கொள்ளும்போது எந்த நிலையிலையுமே நம்ம வாழ்க்கையை வந்து ஒரு தள்ளாட்டம் இல்லாமல் ஒரு துள்ளாட்டமாக கடந்து வந்துடலாம். மகர ராசி லக்னக்கார அன்பர்கள் இந்த காலகட்டங்களில் சிவ வழிபாடு செய்யுங்க, பிரதோஷ வழிபாடு தாராளமாக மேற்கொள்ளுங்க. அந்த காலகட்டங்களில் வில்வம், சந்தனம், பால் இதெல்லாம் வாங்கி தரும்பொழுது உங்களுக்கு அதிகப்படியான செல்வ செழிப்பை அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுக்கும்பொழுது அதிகப்படியான செல்வ செழிப்பை பெறுவீங்க. இயன்றவர்கள் வியாழந்தோறும் சித்தர்களுடைய ஜீவசமாதி வழிபாடு, மகான்களின் வழிபாடு வைத்துக் கொள்வது ரொம்ப சிறப்பு. அதே போல் நம்ம நிறைய தான தர்மங்கள் பண்ணுவது, மாற்றுத்திறனாளிகளுக்கோ இல்லை வயதில் மூத்தவர்களுக்கு பண்ணுவது ரொம்ப சிறப்பு. இந்த காலகட்டம் குருன்னாலே வயதில் மூத்தவர்கள் தான், அவங்கள வந்து மதிக்கணும். அதே போல் நம்ம வயதுக்கு முதியவர்களை, நம்ம தாய் தந்தையரை முதல்ல வந்து நம்ம வணங்கணும். ஃபஸ்ட்டு சனியுடைய வீடுன்னு வந்துட்ட போதே சனி மகரத்தில் இன்னும் வந்து ரொம்ப பலமாக செயல்படக்கூடியவர். அப்போ என்ன பண்ணணும், மற்றவர்கள் கீழ்ப்படிந்து நடக்கும்பொழுது கடவுளுடைய பரிபூர்ண அருளை வந்து நம்ம பெற்றுக்கொள்ளலாம். இந்த காலகட்டம் நம்ம வந்து வியாழந்தோறும் குருவின் வழிபாடு வைத்துக்கொள்வது, 3 நல்லெண்ணெய் தீபம் இல்லை 3 நெய் தீபம் போடுவது, கொண்டக்கடலை வந்து பிரசாதமாக செய்து அனைவருக்கும் விநியோகம் பண்ணுவது. குருனாலே குழந்தைகள் தான். 5 வயதுக்குட்பட்ட இல்லை 11 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு உங்களால் இயன்ற தான தர்மங்களை வந்து செய்யும்பொழுது, அவங்களுக்கு ஆடை தானம், அஸ்திர தானம், அன்னதானம் இதெல்லாம் செய்யும்போது மிக சிறப்பான பலன்களை அடைஞ்சிருங்க. ஏன்னா குருனாலே பேரறிவாளர். அந்த பேரறிவாளன்ற ஒரு இந்த நாலேஜ் வளர்கிறதுக்காக நீங்கள் தேவையான உதவிகளை செய்யும்பொழுது, 4 பிள்ளைங்களுக்கு படிக்க சொல்லி தரும்பொழுது, அவங்க கல்விக்காக வந்து உதவி செய்யும்பொழுது, அவங்க வந்து வாழ்க்கை மேலே வருவதற்காக நீங்கள் ஒரு நல்ல வழி காட்டும் பொழுது குரு பாசிட்டிவாக ஆக்டிவேட் ஆகிடுவார். இந்த காலகட்டங்களில் வந்து ரொம்ப ஆரோக்கிய குறைபாடெலாம் இருக்கிறவங்கலாம் நம்ம வந்து விபூதி அபிஷேகம் வந்து பண்ணுவது நம்மளுடைய ஆரோக்கிய மேன்மையை கொடுக்கும். அந்த விபூதி நம்ம அந்த குங்குமம்லாம் பர்ஸில் வச்சுக்கும் பொழுது நம்மளுக்கு ஆரோக்கியத்தோடு இருக்கும்போது நல்ல ஒரு கண் திருஷ்டிலாம் நீங்கி நமக்கு அதிகப்படியான செல்வ வளமையும் கொடுத்துரும். இந்த பலன்கள்லாம் கோள்களின் கோச்சார நகரை வைத்து சொல்லப்பட்டிருக்கு. உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபுத்தி நடக்குது, அது எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது, அது திருமணம், குழந்தை பாக்கியத்திற்கா இல்லை பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். இந்த காலகட்டம் மகரத்திற்கு இருக்கக்கூடிய 12 ராசிகளிலேயே குரு வக்ர பயிற்சி பலன்களை முழுமையாக பெறக்கூடியவர்கள் தாங்கள் மட்டுமே. மகர ராசி லக்னக்கார அன்பர்கள் வாழ்நாள் முழுவதும் சிறப்பான பலனை அடைவதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜாதகம் பார்க்க விரும்பும் அன்பர்கள் கீழ்கண்ட எண்ணுக்கு வந்து மெசேஜ் செய்யுங்க. தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும். அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம். ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும். முகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும். ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து எழுதி தரப்படும். அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம்.
மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆர்கே சொர்ணலக்ஷ்மி. மிக்க நன்றிகள். வாழ்க வளமுடன். நற்பவி நற்செழி.